Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம பாசி பருப்பு சாம்பார் டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 100 கிராம் பாசி பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவை நம்ம பருப்போடயே போட்டு வேக வச்சுக்க போறோம். இன்றைக்கி நம்ம பருப்பை தனியாக அவிச்சிட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் காயை பருப்போடையே சேர்த்து வேக வைக்கலாம். அப்படி வேக வச்சிங்கன்னா காய் ஊறு தெரியாமல் குழஞ்சி போயிடும். உங்கள் பிள்ளைங்க காய் தனியாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாகவே போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பருப்பு மட்டும் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ 3 விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பசுமையாக வெந்துட்டு இப்போ நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துடலாம். என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 10-15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை வாட்ட வேண்டாங்க, வதக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துருங்க. அப்படியே சேர்த்தா தான் நல்ல வாசமாக இருக்கும் இதுக்கு. அப்புறம் கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். இந்த பாசிப்பருப்பு இட்லி சாம்பாருக்கு நம்ம புளியும் சேர்க்கறதில்ல, சாம்பார் பொடியும் சேர்க்கறதில்ல. உங்களுக்கு அப்படியே வாசம் வேணும் அப்படின்னா லைட்டாக வேணால் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு விசில் மட்டும் வச்சு எடுக்க போகிறோம். ஒரு விசில் வச்சு எடுக்கிறதுனால காயெல்லாம் நல்லா வெந்துடும், அதே சமயம் குலையாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு விசில் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நான் இதில் சாம்பார் பொடி எதுவும் சேர்க்கலாம். உங்களுக்கு சாம்பார் பொடி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். நீங்கள் தாளிக்கையிலையும் பெருங்காயத்தூள் சேர்க்கலாம், இல்லை இது பருப்பை வேக வைக்கையில் கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்டியான டிஃபன் சாம்பார் பாசிப்பருப்பு சாம்பார் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.